கரெக்டாக ஃபேன்ஸுக்கு வணக்கம். முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஆகணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த சீசனை விட்டு அஃபீஷியலாக வெளியில் போகிறாங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இதுக்குள்ளேயே பேசினா எப்படி? இன்னும் 10 மேட்ச் இருக்கே அப்படின்னா, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையே இல்லைங்க. 90% ஃபேன்ஸுக்கு நம்பிக்கையே இல்லை. இங்கிருந்து எவ்வளவோ தடவை சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேக் கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. அது எல்லாமே அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல் 7 மேட்ச்சில் வெறும் 2 மட்டும் ஜெயிச்சு அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த டீம் அப்படி இப்போ உண்மையாலுமே பார்த்தோம் அப்படின்னா விளையாடுறாங்களா இல்லையா, ஜெயிக்கணும்னு விளையாடுறாங்களா இல்லை என்னதான் நிலைமையா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தோனி அவர்களை குறை சொல்றாங்க, விஜய் சங்கரை குறை சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரு மேலேயுமே பழிய போடணும். தோனி அவர்கள் அவரால் முடிஞ்சதை பண்ணாரு. அது மட்டும் இல்லாம யங்ஸ்டர் நல்லா ஆடாம ஒரு சீனியர் பிளேயரை குறை சொன்னா எப்படி? சீனியர் பிளேயரா இருந்தாலும் தோனி அவர்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அப்படி பார்த்தா தப்பு யார் மேலதான் இருக்கு? சிஎஸ்கே பண்ண வேண்டிய மிஸ்டேக் என்ன, பண்ணின மிஸ்டேக் என்ன, அதை எப்படி சரி செய்ய போறாங்க? அது மட்டும் இல்லாம ஸ்டேடியம்ல கதறி எழுத ரசிகர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, குமுறல் என்ன, கேப்டன் ருத்ராஜ் கேக்குபாடு என்ன சொல்லியிருக்காரு, ஓய்வு குறித்து ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கலாமா? சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே இந்த சீசன் சொதப்பிட்டாங்க. ஆரம்பத்தில் மும்பை கூட 150 தடுமாறி கடைசி ஓவரில் தான் போய் ஜெயிச்சாங்கன்னு சொல்லி ஆகணும். அப்பவே தெரியுது மிடில் ஆர்டர்ல பேட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு. ருத்ராஜ் கேக்குவாடு கம்முன்னு ஓப்பனிங் வரணுங்க. இந்த 1 டவுன்ல வரேன், நான் மிடில் ஆர்டர்ல வரேன், கேரி பண்ணி கொண்டு போறேன், இதெல்லாம் சொல்லாம ருத்ராஜும் கான்வேவும் ஓப்பன் பண்ணணும். 1 டவுன்ல ரச்சின் ரவீந்திரா பொண்ணு தூபேவை கொண்டு வரணும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா பிளேயருமே ஃபார்மில் இருக்காங்க. அந்த சேசிங் அப்படிங்கிறது எப்படி பண்றதுன்னு தெரியாம போச்சு. இதுக்கு முன்னாடி 2023 நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ராய்டு இருந்தாரு. ராய்டுவை இன்னைக்கு எவ்வளவு பேர் கலாய்ச்சாலுமே அன்னைக்கு இருந்த ராய்டு வருவாருங்க. ஒரு 13 பால்ல ஒரு 28 ரன், ஒரு 15-19 பால்ல ஒரு 30-35 ரன்னுங்கிற மாதிரி அந்த மொமெண்டமை கேரி பண்ணி கொண்டு போய் அந்த மேட்சை சூப்பரா எடுத்துட்டு போவாரு. அண்ட் மிடில் ஆர்டர்ல மொயின் அலிங்கிற ஒரு பேட்ஸ்மேன் இருந்தாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டே போனா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லைன் அப்பா தான் இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். கடந்த 2 வருஷமாவே ஏலத்துல சரியா பண்ணல அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. ஏலத்திலே கோட்டா விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் டீம் ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கிறதெல்லாம் நடக்காத காரியங்க. ஆனா சிஎஸ்கேக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இது வரைக்கும் பேட்டிங் முதல்ல பண்ணல. ஒரு பேட்டிங் முதல்ல பண்ணி ஒரு 200க்கு மேல எப்ப அடிக்கிறாங்களோ அப்பதான் உங்களுடைய பேட்டிங் ஃப்ளோ அப்படிங்கிறது கரெக்டா வரும். என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சு. 10 மேட்ச் தான் இருக்கு. இதுல 7 ஜெயிச்சா மட்டும்தான் ஏதாவது ஒரு வாய்ப்புங்கும் போது கண்ணை மூடிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்தாகணும். இப்பவே டோர்னமெண்ட்டை விட்டு வெளியில போயிட்டு தான் நினைச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் விளையாடுறதா நினைச்சுக்காங்க. அந்த மாதிரி தான் விளையாடணும். இதையேதான் ஆர்சிபி போன வருஷம் பண்ணி காமிச்சாங்க. போன வருஷம் என்ன பண்ணாங்கன்னா அவங்களே இதே மாதிரி தான் 7 மேட்ச்ல வந்துட்டு 2-3 தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வரிசையா ஜெயிச்சு சிஎஸ்கே அடிச்சு உள்ள போனதெல்லாம் ஒரு கதை. அந்த மாதிரி சிஎஸ்கேனாலையும் பண்ண முடியும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பவுலிங்ல கலீல் அகமதும் நூர் அகமதை தாண்டி பெருசா சொல்ற அளவுக்கு 11 பேர்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. நிறைய பேர் தோனியா அடிக்கல வந்து அடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டாப் ஆர்டர் எப்பங்க ஃபயர் ஆகுச்சு? மிடில் ஆர்டர் மேல மட்டும் எப்பவுமே பழி போடக்கூடாது. மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட டாப் ஆர்டர் செட் ஆனா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். எல்லா டீமுடைய பவர் பிளே உடைய ரேட் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 11, 10, 11 அப்படிங்கிற மாதிரி, அதாவது 6 ஓவருக்கு 60 அப்படிங்கிறதான் அவங்க சொல்ல வரக்கூடிய விஷயம். ஆனால் சிஎஸ்கே உடைய ரேட் என்ன தெரியுமா? ஸோ குறைஞ்சபட்சம் பவர் பிளேயில் 35லேருந்து 45 ரன்னுக்குள்ள தான் அடிக்கிறாங்க. ஸோ இந்த தடவை 35 ரன் தான் அடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வச்சு எப்படிங்க ஜெயிக்க முடியும்? லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் தோத்த 3 மேட்சோட பவர் பிளே ஸ்கோரை பாருங்க. அப்பவே நீங்க தெரிஞ்சிருக்கலாம். 10 ஓவருங்கும் போது 180 சேஸ் பண்றீங்க. 90 வந்திருக்கணும், குறைஞ்சபட்சம் 90 வந்திருக்கணும். ஆனா 10 ஓவர்ல 60 தான் வந்திருக்கிறாங்க. 30 ரன் ஷாட்டு. நம்ம தோத்தது என்னமோ 30 ரன் விதத்தில், அதாவது 25 ரன் தான். ஸோ இந்த மாதிரி மிடில் ஆர்டர் வந்துட்டு ரொம்ப போரா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி டாப் ஆர்டர்ல நம்ம ஃபயரா ஆடணும். ருத்ராஜும் நல்லா ஆடுறாரு, கான்வே நல்லா ஆடுறாரு, ரச்சின் ரந்தா ஆடுறாரு அப்படின்னா கூட ஒரு அதிரடி ஓப்பனர் இல்லை. ஸோ பவர் பிளேக்குள்ள அந்த 6 ஓவர்லயே 60 ரன் எப்போ வருதோ அப்பதான் சிஎஸ்கே ஜெயிப்பாங்க. எஸ், கண்டிப்பா உங்க மேல மட்டும் பழி போடாட்டியும் மிடில் ஆர்டரையும் சொல்லி ஆகணும். தோனி அவர்கள் முன்ன மாதிரி இல்லை அப்படின்னா கூட அவருனால முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் பண்றாரு. அவருடைய ஸ்ட்ரைக் எபிலிட்டி இருக்கு, இருந்தாலும் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இருந்தாலும் அவரும் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. சிவம் தூபே, நிறைய பேர் இவரை கண்டுக்க மாட்டேங்க, தூபேவை பத்தி பேசாம போயிடுறாங்களே, நிறைய பேர் பேசுறதே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு குற்றவாளி தாங்க. அவருக்கு தான் இந்த டீம்லயே சூப்பரா 6 அடிக்கக்கூடிய அந்த திறமை இருக்கு. ஆனா எல்லா பாலையுமே 6 அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. முதல் பால் 6 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பால் ஒரு சிங்கிள் எடுத்து பார்த்துருக்கீங்களா? கிடையாது, மறுபடியும் சுத்துறாரு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் செம்மையா ஒரு 6 அடிச்சாருங்க. அப்பா தூபே வந்துட்டாருப்பா, இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருவாருன்னு பார்த்தா மறுபடியும் 6 அடிக்க போய் கேட்ச் அவுட்டுங்க. இது தேவையான நம்ம ஓவருக்கு ஒரு 10 ரன் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு 6 ரன் ஆல்ரெடி முதல் பாலே வந்துருச்சு. மீதி 2 சிங்கிள் இல்லை 3 சிங்கிளை போட்டு அழகா போறதை விட்டுட்டு அவர் திரும்பி எல்லா பாலையும் 6 அடிக்கணும்னு நினைச்சா இதெல்லாம் எப்படி? நீங்க இதுவே பேட்டிங் முதல்ல பண்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்க எல்லா பாலையும் 6 அடிக்க ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஸ்கோர் போடணும், கொஞ்சம் ஃப்ரீயா ஆடலாம்னு சொல்லிட்டு. ஆனா சேசிங் பண்றோம், நமக்கு
தெரியும் டார்கெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு, விக்கெட்டும் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி க்ரூசியல் ரோல் எடுத்து அவர் வந்துட்டு ஆடுறது இல்லைங்க. ஸோ ஆக மொத்தத்தில் சென்னையோடைய நிலைமை அப்படிங்கிறது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இன்றைக்கி MS தோனி அவர்களுடைய குடும்பம் எல்லாம் முதல் தடவை பார்க்க வந்திருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்சும் நம்ம தோக்கற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நிறையா பிளான் இருக்குது, நிறைய உட்காந்து யோசிக்கணும், எங்கே என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரலான்னு யோசிக்கணும், இந்த டீமை வச்சு என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி யோசிக்கணும், தோனி அவர்களுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத யோசிக்கணும். தோனி அவர்கள் மேலே மட்டும் படி போடாமல் இந்த 11 பிளேயரில் அஸ்வின் அவர்கள் ஃபார்முக்கு வந்திருக்காரு தான். பட் இருந்தாலும் நமக்கு ஒரு பேட்ஸ்மேன் இல்லை அப்படிங்கும்போது யாராவது உட்கார வச்சுட்டு நல்லா பேட்ஸ்மேன் எடுக்கணும், சின்ன பசங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஆல்ரவுண்டர்ஸை கொண்டு வரணும், நிறைய வேலை இருக்குங்க. 10 மேட்ச் கையில் இருக்குது, ஆனால் நம்பிக்கை போச்சு. கண்டிப்பாக சிஎஸ்கே ஜெயிச்சு மேலே வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா அடுத்தது பஞ்சாப் பலமான டீம்ஸ் கூட தான் மோத போகிறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சிஎஸ்கே கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிசிஷன் இப்போவே எடுத்தாங்களும் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். மீதி இருக்கிற 10 மேட்ச்சில் ஜெயிச்சு வந்தால் மிராக்கிள் தான். ஆனால் சின்ன பசங்க உள்ள வராமல் நடக்காது. ஸோ எவ்வளவோ யங் டேலண்டெல்லாம் வச்சிருக்கிறீங்க. ஸோ பவர் பிளேயில் ரன் வரலே நினைக்கிறீங்க, சின்ன பசங்க இறக்கி விட்டு மேலே போய் அட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. ராமகிருஷ்ணா கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. முகேஷ் சௌத்ரி இன்னைக்கு பவுலிங்கில் 4 ஓவரில் 50 ரன் கொடுத்தாருங்க. அதுக்கு அந்த சின்ன பையனை கொண்டு வந்தால் 4 ஓவரில் அவன் 50 ரன் கொடுத்தா கூட பேட்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு 30-40 ரன் அடிச்சு தருவான். ஹர்திக் பாண்டியா மாதிரி 6-4 அடிக்கிறான். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் டீம் உருப்படும், இல்லைன்னா எதுவுமே உருப்படாது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். தொடர்ந்து அப்படியே சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.